Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்க போறது என் கிளையண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபைன் thin hair scalp தெரியற மாதிரி ஒரு hair. So அதுக்கு நான் எப்படி ஹேர் டூ பண்ணன்றது தான் இந்த வீடியோல காமிக்க போறேன். And மேக்கப் என்னோட ஃப்ரெண்ட் பண்ணாங்க. That's not mine. So first வந்து இவங்களுக்கு ரொம்ப thin scalpனால பாத்தீங்கன்னா நல்லா ஹெட் தெரியற மாதிரியே இருந்தது. So அவங்களே வந்து ஒரு 100% natural extensions 3 பீஸ் வச்சிருந்தாங்க. So அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்றது தான் இன்னைக்கும் காமிக்க போறேன். ஒரு பன் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். So first ஹேர்ல ஃப்ரண்ட் சைடு எல்லாமே க்ரிம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பெரிய பீஸை வந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்து பேக் ஹோம் பண்ணி ரெண்டு பின்ஸ் வச்சு குத்திட்டேன். சின்ன பீசஸ் எல்லாமே அந்த ஹெட்டில் கொஞ்சமாக செக்ஷன் எடுத்து பேக் ஹோம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கீழே எடுத்ததே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஹேர் ஸ்டஃபிங் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பஃப் வந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் மேலே அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு பிரைட் மாதிரி பண்ணி அதை ஃபுல்லாக அந்த ஹேரை சுற்றி அந்த ஸ்டஃபிங் சுற்றி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னோடய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேர் தான். இதை இதுக்கு நான் வந்து டெக்ஸ்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்சர்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வந்து கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் அதையும் வந்து ஹேர் எல்லாத்தையும் வந்து செக்யூர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஹேர் அக்சசரிஸ் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான். அதையும் இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது என்னோட கம்ப்ளீட்டட் லுக். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ போட்டால். கண்டிப்பாக இந்த டெக்ஸ்சர்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிற ஒரு இன்டெப்த் வீடியோ நான் வந்து அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். And hope you guys liked it.